today we are going to see about the male reproductive system. So ஆணினுடைய இனப்பெருக்க மண்டலத்தை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். So what are the parts which are associated to the male reproductive system is number 1 testis, number 2 vas efferentia, number 3 epididymis, and number 4 vas differentia, and number 5 seminiferous tubules, and next is ejaculatory duct and prostate gland, Cowper's gland and urethra. So these are all the regions which are present in the male reproductive system. So let us see one by one. So first வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா testis. ஸோ டெஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்து சொன்னதில் அதாவது பிரைமரி செக்ஸ் ஆர்கன் பற்றி பேசும் பொழுது த டெஸ்டிஸ் இஸ் த பிரைமரி செக்ஸ் ஆர்கன் இன் மேல். ஆண்களில் விந்து செல்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய முதன்மை உறுப்பாக வந்து விளங்குவது டெஸ்டிஸ். தமிழில் வந்து விந்தகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ டெஸ்டிஸ் இஸ் அ ஓவாய்டு ஸ்ட்ரக்சர் and it is present in a paired in condition, and these testes which is located the outside of the body. இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம உடல்ல இருந்து வயிற்றுக்கு வெளிப்புறமாக இது காணப்படக்கூடியதாக இருக்கு. And in testes the temperature is somewhat less than the body. நம்ம உடலினுடைய வெப்பநிலையை வந்து ஒப்பிடுகின்ற பொழுது வயிற்றறைக்கு வெளியே உள்ள இந்த டெஸ்டிஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்னுடைய பாடி டெம்பரேச்சர் இஸ் சம்வாட் லெஸ். இப்போ நார்மல் பாடி டெம்பரேச்சர் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 36.5 டிகிரி செல்சியஸ், 36.5 டிகிரி செல்சியஸ் உடலுடைய சாதாரண வெப்பநிலை. ஆனால் இதை கம்பேர் பண்ணும் பொழுது பார்த்தோம்னு சொன்னால் டெஸ்டிஸ்ல வந்து 2 to 3 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு 33.5 or 34 something like that. இந்த மாதிரி வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு இருக்கும். And this temperature is ideal for the sperm production. இந்த வெப்பநிலை தான் விந்து செல்களுக்கு ஒரு உகந்த வெப்பநிலையாக கருதப்படுகிறது. And very important thing about the testis is the testis is present in a bag-like structure which is called scrotum. விந்தகமானது விதைப்பை அல்லது விரைப்பைக்குள்ளாக காணப்படுகிறது. ஸோ இதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதான் வந்துட்டு ஸ்க்ரோட்டல் சாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்க்ரோட்டல் சாக். அண்ட் another very important thing about the testis is tubular-like structures are called seminiferous tubules. The seminiferous tubules which are present inside the testis அப்படின்னு சொல்லலாம். And these seminiferous tubules are the structural and functional unit of the testis. That is very important. And so இந்த விந்தகம் என்பது நம்மளுடைய வயிற்றுக்கு வெளிப்புறமாக காணப்படுகிறது. அப்படி வெளிப்புறமாக காணப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு அதாவது உடலுடைய வெப்பநிலையை விட 2 அல்லது 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது மிகவும் குறைவாக காணப்படும் டெஸ்டிஸ்ல. ஸோ இதுதான் வந்து விந்துனுடைய உற்பத்திக்கு மிகவும் உகந்த வெப்பநிலையாக கருதப்படுகிறது. And another very important point, the scrotum is act as a thermoregulator. இது வந்து ஒரு வெப்ப நெறிப்படுத்தியாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டிஸை பற்றி சொல்லி முடிச்சிருக்கோம். Then we are pass on to the next one, vas efferentia. Vas efferentia. So இந்த vas efferentia அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னு சொன்னா the vas efferentia is a coiled-like structure and they develop from the seminiferous tubules. See this diagram. So already I told you a coiled-like structures which are present inside the testis is called the seminiferous tubules, and from the seminiferous tubules a tube-like structures which is emerged from the seminiferous tubules, and this structure is called vas efferentia. Vas efferentia. And the main function of the vas efferentia is to receive the sperms from the seminiferous tubules. விந்தகத்தின் உள்ளே காணப்படுகின்ற இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்லேருந்து உருவாகிய இந்த
குழல் போன்ற அமைப்புக்கு வாஸ் எஃபரன்சியா என்று பெயர். இந்த வாஸ் எஃபரன்சியானுடைய மிக முக்கியமான பணி என்பது என்ன அப்படின்னு சொன்னா, செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்லேருந்து உருவாகக்கூடிய விந்தணுக்களை பெற்றுக்கொள்வதுதான் இந்த வாஸ் எஃபரன்சியான்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியினுடைய மிக முக்கியமான பணியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். And then the main function of the vas efferens receives the sperm from the seminiferous tubules, and these seminiferous tubules open into the epididymis. And next is epididymis. So the epididymis are located on the posterior side of the testis. See this diagram. So this is the testis, this is the scrotal sac. The coil-like structures which are present inside the testis is called the seminiferous tubules, and this is the posterior region of the testis, which is known as epididymis. Epididymis. So the epididymis is located on the posterior side of the testis, and this epididymis, it is a coil-like structure, and the main function of the epididymis is to receive the sperms from the vas efferentia. So vas efferentia இருந்து ஸ்பெர்ம் செல்களை வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய பணியினை செய்வது தான். The main function of the epididymis is to receive the sperm from the vas efferentia. And another very important point about the vas epididymis is epididymis is so called sperm storage house of the sperm அப்படின்னு சொல்லலாம். Storehouse of the sperm அப்படின்னு சொல்லலாம். அதாவது தற்காலிகமாக விந்தணுக்களை வந்து சேமித்து வைக்கக்கூடிய இடமாக இந்த எபிடிடைமிஸ் சொல்லக்கூடிய இந்த பகுதியானது விளங்குகிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான பாயிண்ட். And then vas differentia. So இதுல இப்போ நம்ம scrotal sac சொன்னோம், then testisக்குள்ள seminiferous tubules, then vas efferentia, and then epididymis. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, next we are moving to the next one, vas differentia.